செட்ரிக்னு ஒரு கேரக்டர் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். தாத்தாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சின்ன என்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஆனால் தாத்தா சொன்னார், நீ ஸ்கூலுக்கு ரெகுலராக போனால் தான் அந்த சின்னுக்கு ஒன்று பிடிக்கும்னு சொன்னார். 8 வயசுலேயும் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எப்படியாவது அவளை காதல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கேரக்டர் போவோம். இன்னும் நிறையா தமிழ் டப் பண்ண கார்ட்டூன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அவங்களாம் யாரும் தெரில, அந்த வாய்ஸ் பார்க்கும்போது நம்ம எடுக்கிறது தான். என்னண்ணே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? என்ன பிரியாமணி வந்தாளா இல்லையா? என்னடி இது ஒருத்தரும் காணா? இந்த பருத்திகரை என் பொண்ணை பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டானே, என்னங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு வாங்க. எங்கே? ஐயா என் பொண்ணை போட்டு என்னமோ. அடே அம்மா, எனக்கு இந்த பூஜத்தை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு அப்பா கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம். ஐ நல்லா இருக்கு. இங்கிலீஷ் படத்தை தமிழ் படம் பாட்டு பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாப்பா பாப்பா பப்பர பப்பா பாப்பா பாப்பா டென்சடப்பா நம்மளப்பா. அண்ணே அவங்க அப்பா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா இல்லையா? என்னால் கார் ஓட்ட முடியல. ஹெலன், நம்ம பொண்ணை கொஞ்சம் பிடிக்கிறியா? அது நம்ம பொண்ணு இல்லை, அது உங்க பொண்ணு. இதெல்லாம் நிறையா இருக்கும். அதில் இந்த மெச்சூர்டாக பேஸ்டாக இருப்பாங்க சில பேர். அவங்க வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் என்னோடது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகம் அழிய போதும். அதுக்கு முன்னாடி அந்த விமானத்தில் நானும் என் குடும்பம் மட்டும் பிறந்துடும். என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீ வந்தனா சொல்லு. ஃப்ளைட் ஓட்ட தெரியுமா தெரியாதா? இப்படி சொல்லுவார் அவர். இது சில வாய்ஸஸ். இன்னும் ஜென்ரல் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம ரோட்டில் ஆஃபீஸில் எல்லாம் பார்க்குற ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர படிப்பாளியாக இருப்பாங்க. ஒரு வயசான ஒரு கேரக்டர். இல்லை பாருங்க, யார் நீங்கள்? சிக்கு என்னது சிக்கு? என்ன சிக்கு? இல்லை பாருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கீங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு 4 டிகிரி முடிக்கணும், புரியுதா? டிகிரி முடிக்கலன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. கவர்மெண்ட் ஜாப் வேணும். என்னது பிளேன் விட்டு இது? என்ன விட்டு? பிளே விட்டு மாதிரி பிளேன் விட்டு. இதை பாருங்க, ஃபஸ்ட்டு 4 டிகிரி முடிங்க. அதுக்கும் கவர்மெண்ட்டில் போய் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு கெசேட்லேருந்து பேரை மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு ஆஷிக்குன்றது நல்லா இல்லை. என்ன பேர் ஐயா வைக்கலாம்? என்னோட பேர் வைங்க. சார் வேதமூர்த்தி. என்ன ஜென்ரல் கேரக்டரா தம்பி? வேதமூர்த்தி. எப்படி சூட காஃபி வச்சு கேட்டேன் அப்படின்ட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம கட்டப்பா சத்யராஜ் சார் கிட்ட சொல்லிப்பார், நீ இருக்கும் வரை என்னை கொள்ளும் ஆண்மகன் இம்மண்ணில் பிறக்கவில்லை மாமா. மகிழ்மதி மக்களின் சந்தோஷத்தை காப்பேன் என சிவகாமி அன்னையின் ஆசீர்வாதத்துடன் மகேந்திர பாகுபலி அப்படின்னு வரும். பாட்டிமா என்னடா நல்லா இருக்கீங்களா? பாட்டிமா ஏன் நல்லா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லைம்மா, அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அதான் பார்க்க வந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுயா? இல்லையா, உன்னைய பார்த்த மாதிரியே இல்லை, என்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறேன். இல்லை பாட்டி, சைல்ட்ஹுட் டேஸில் நான் இங்கே வந்திருக்கேன். சைல்ட்ஹுட்லன்ற பிஎன் வீட்டில் இருக்க ஏண்டா? என்னடா அடியே கரவா பேரு எது அந்த விளக்க மாட்டேன். அடே சில பாட்டிங்க இருப்பாங்க.